போன தடவை நம்ம சீனியர்ட்ட பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாப்புல, ரிலே கோஆர்டினேஷன். நம்மளும் அதை பற்றி தேடி தேடி பார்த்தோம், டீட்டெயில் கிடைக்கல. சரி, அவர்கிட்ட போய் கேட்டோம்னு கேட்டேன். ஆனால் போன தடவை பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரிலே கோஆர்டினேஷன் பண்ணணும்னு சொல்லி அப்போனா என்னண்ணே? உனக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி ஐடியா இருக்குல்ல, அதாவது ஹையர் ரேட்டிங்லேருந்து லோயர் ரேட்டிங் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ் பேனல் வச்சுருப்போம். அதாவது எம்டிபி, பிசிசி, பிடிபி. இப்போ பிடிபியில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டில் ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம பிளான்ட்டோட இன்கமிங் பிரேக்கர் ட்ரிப் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரிப் பண்ணுச்சுன்னா நம்மளோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பிடிபியில் இருக்கக்கூடிய லோடெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ கனெக்டட் லோடு, ரன்னிங் லோடு எவ்வளோ, அதனோட ஃபால்ட் கரண்ட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி, ஸோ அந்த செட்டிங்கை வந்து அந்த பிடிபியோட இன்கமரில் வைப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிசிசி பேனலில் இருக்கிற லோடெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. கனெக்டட் லோடு எவ்வளோ, ரன்னிங் லோடு எவ்வளோ, ஃபால்ட் கரண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி செட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரி பாட்டம் லெவலில் இருந்து ஃபால்ட் கரண்ட்டை செட்டிங்காக வச்சுட்டு